ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா கொடுத்தா எத்தனை கோடி செலவாகும்னு உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மக்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட 3ஆம் கட்ட அரசியல் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காப்ல. அது என்ன ஏது அப்படின்ட்டு டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொங்கல் தொகுப்போட சேர்த்து வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. விடிய ஆட்சியில விலைவாசி ஏறி போச்சு அப்படிங்கிறதுனால இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணை தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஒரு புள்ளி விவரத்தை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. தமிழ்நாட்டில் மட்டும் 2.23 கோடி பேர் கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நீங்க 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா மொத்தம் 22,300 கோடி செலவாகுங்க. எப்படி 22,300 கோடி. எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கு 22,300 கோடி லாஸ் தான். அந்த 22,300 கோடி மீண்டும் சம்பாதிக்கிறதுக்கு எதுல விளையாட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது இல்லாம இவர் வந்தா மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாய் வேற தரன்னு சொல்லியிருக்காப்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் கண்டிப்பா 30,000 கோடிக்கு மேல வந்துருங்க. 12th முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்காக பதிவு பண்ணியிருக்கிற நபர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண நபர்களுக்கெல்லாம் மாதம் 2,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு 8,000 ரூபாய் நிவாரண தொகையாக கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கைத்தறி நெசவாளர்களுக்கு ஃப்ரீயாக வர்ற 300 யூனிட்டை 450 யூனிட்டா மாற்றி தருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. நகரப்புறங்களில் நடைபாதையில் கடைகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட்டுறவுல ஏதாவது கடனெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா அதை தள்ளுபடி செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. இது இல்லாமல் பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் பஸ் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாமே இலவசம் தாங்க. மோஸ்ட்லி டிஎம்கே ஏடிஎம்கே வாக்குறுதிகள்ல நான் அவ்வளவு கொடுப்பேன் இவ்வளவு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. 3ஆம் கட்ட வாக்குறுதி இப்படின்னா இறுதி கட்ட வாக்குறுதி எப்படி இருக்கும்? இதை பத்தி உங்கள் கருத்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.